டான் டிவி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் வணக்கம். உளவளம் உளநலம் பேணவே மகிழ்வான வளமிக்க வாழ்வுக்கு ஆணும் பெண்ணும் தூர தூர நின்று கதைக்கலாம் என்பது பெரியோர் அறிவுரை என்ற தலைப்பில் பெண்கள் ஆண்களுடன் கதைப்பதை சமூகம் தவறாக பார்ப்பது உண்மைதான். 4 அடி தள்ளி நின்று கதைத்தால் பரவாயில்லை, கணவன் மனைவி போல நெருங்கி கதைக்கணும் என்றுதான் சமூகம் பார்க்கிறது என்பதை விளக்க விரும்புகிறேன். நாங்கள் மேலை நாட்டவர்கள் சுற்றுலா பயணிகளாக நம் நாட்டுக்குள் நுழைந்துள்ளனர். அவர்களது பண்பாடுகள் வேறுபட்டதாக இருக்கும். ஆனால் எங்களது பாரம்பரிய கிழத்தைய நாடுகளின் பண்பாடுகள் ஒழுக்கமாக இருக்கின்றன. இந்த நிலையில் அந்த காலத்தில் ஆண் பெண் கதைக்கிறது இருந்தது. ஆனால் தூர என்று கதைப்பார்கள். எட்ட நின்று கதை என்று பெற்றோர்களே பிள்ளைகளை சொல்லுவார்கள். நாங்களும் சின்ன பிள்ளையாக இருக்க என்னோட படிக்கிற பிள்ளைகள் வீட்டை வருவார்கள் டவுட்டில். அப்போ தூர என்று கதைங்க, எட்ட நின்று கதைங்கோ என்று எங்களுக்குமே பெற்றார் சொல்லி அறிவுரை ஊட்டியிருக்கார்கள். உங்கள் வீட்டிலும் முன்னோர்கள் அப்படித்தான் பழகியிருப்பார்கள். அந்த எண்ணக்கருத்தின் அடிப்படையில் தான் இன்றைய சிந்தனையை நாங்கள் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். அவை முன்னோர்கள் சரியான வழியில் செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய எல்லாத்தையும் மூட நம்பிக்கைகள் என்று ஒதுக்கி வைக்க முடியாது. ஏனென்றால் உளவியல் ரீதியாக சில நெருக்கங்கள் சில தவறான வழிகளை இட்டு செல்லலாம். ஆகவே அவர்கள் சில எட்டு இருப்பதனால் சில தவறான வழிகளுக்கு இட்டு செல்லாத நல்வழியை காட்ட வழிவிடுகின்றனர். ஆகவே முன்னோர்களின் பேச்சை ஏற்றுக்கொண்டு நாங்கள் எவ்வாறு வாழலாம் என்று சிந்திப்போம். பனை மரத்தின் கீழிருந்து பாலை குடித்தாலும் பார்க்குற மக்கள் என்ன சொல்லணும்? கள்ளு குடிக்காதான் சொல்லணும். ஆனால் நாங்கள் பால்லாம் குடிச்சு நாங்கள், ஆனால் இருந்த இடம் பிள்ளை பனை மரத்துக்குள்ள இருந்து பால் குடித்தோம். ஆனால் பார்க்குற மக்கள் என்ன சொல்வார்கள்? கள்ளு குடிக்கணும்னு சொல்ல போகிறார்கள். அதே போல் மக்கள் சமூகம் காணும் போது எல்லாரும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நெருங்கி பேசிக்கொள்ள கண்டால் அவை எப்படி கண்காணிப்பினோடு பாருங்க. அவைன்ற மனதில் எப்படி இருக்குமென்னு நாங்கள் யோசிக்கணும். அது எளியோர் அதை சிந்திங்க. ஆணும் பெண்ணும் இப்போ நானும் இன்னொரு பிள்ளையும் ரோட்டில் அடிக்கடி சந்திக்கிறோம்னா பார்த்த சூழல் எப்படி சிந்திக்கணும்னு பாருங்க. அந்த சிந்தனையை ஏற்றுக்கொண்டு எங்களில் மாற்றத்தை ஏற்படுத்துவோம். ஒரு சிந்தனை ஒழுக்கமில்லாதவர் போல தெரியுது. ஒரு சில குழுவினர் அப்படி பேசுவார். அடிக்கடி ரோட்டில் சந்திக்கும். அதனால் 2வது, பெற்றவர்கள் பிள்ளைகளை படிக்குது என்று அனுப்பிவிட்டால் பிள்ளைகள் இங்கே தெரிச்சுட்டு. இதுவும் ஒரு கருத்து. நீங்கள் பாருங்கள், உங்களோட அக்கம் பக்கத்தில் சூழலில் பெரியார்கள் கதைப்பின். அடுத்த 3வது, காதல் என்று தெரிச்சுற்றி சீரழிதுகள். இதுவும் ஒரு பேச்சு சமூகத்தில் இருக்கு. 4வது, கணவன் மனைவி என்றாலும் தெருவுக்கு இறக்கினால் ஒட்டி உரசாமல் போகலாமே. இதுவும் சமூகத்தின் பேர். அப்போ இப்படி 4 விதமாக சமூகம் பார்க்குது. நம் இளையோர் இந்த 4 விதமாக சமூகம் பார்க்குது என்பதை சிந்திக்க மறந்து விடுகிறார்கள். அவை நாங்கள் 8 நின்று பழகினா கொப்பியை தாங்க, நான் அடுத்த கிளாஸ் கொண்டு தரேன், நான் நாளைக்கு வீட்டை வாங்கோ, அப்பா அனுப்பி இந்த கொப்பியை கொடுத்துக்கிறேன், அப்படி நேர்மையாக பப்ளிக்காக காய்க்க சமூகம் தவறாக விளங்கிக் கொள்ளாது. அவை சற்று நெருங்கினால் நெருங்கி பழகும் போது சமூகம் தவறான பார்வையை பார்க்கின்றது என்பதை இளையோர் சிந்திக்க வேண்டும். அவை ஒழுக்கம் பண்பாடு பேணப்படாத இடத்தில் மக்கள் வேடிக்கை வினோதமாக பார்ப்பர். தெருவுக்கு இறங்கினாலும் மக்களின் கண்காணிப்பு இருக்கும் என்பதை உணர்ந்தே பயணிக்க வேண்டும். அவர்கள்தான் எமது நன்மதிப்பை பேணுகின்றனர். அவை நான் எனது உறவுகளுடன் சந்தியில் வந்தோ தெருவில் வந்தோ பழக போனாலும் பிள்ளைகள் இளையோர் சிந்திக்க வேண்டும். சமூகம் எவ்வாறு எங்களுக்கு மார்க்ஸ் போடுது, சமூகம் எவ்வாறு எங்களுக்கு புள்ளி வழங்குது, சமூகம் எவ்வாறு எங்களுக்கான நன்மதிப்பை ஈட்டிக்கொள்ள உதவுது என்பதை கருதி கொண்டு சமூக பார்வையை கொஞ்சம் காதல் விழுத்தி நாம் கொஞ்சம் ஆணும் பெண்ணும் எட்ட பழகி எட்ட காட்சி பேசி பழகுவால நல்லொழுக்கம் உள்ள சமூகத்தை கட்டியெழுப்ப முடியும், எங்களுக்கும் சமூகத்தில் நன்மதிப்பை ஈட்டிக்கொள்ள முடியும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.